important or new object that is added in Python is dictionary. So dictionary நம்ம சொன்னாலே நமக்கு ஞாபகத்து வர்றது நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு மீனிங் பார்க்குற டிக்ஷனரி தான் நமக்கு ஞாபகம் வரும். அதே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டிக்ஷனரி எடுத்துட்டிங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேர்ட்ஸ் இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ பி தென் இட் கோஸ் ஆன் டில் Z. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு வேர்டு தேடுறீங்க அப்படின்னா அந்த வேர்டு தான் வந்து கீ. அந்த வேர்டு தேடி பிடிச்சி அதில் இருக்கிற மீனிங்கை நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சிமிலர்லி here also I want to construct. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் அந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ங்கிற வேர்டுனா இந்த ஆப்பிளை கண்டுபிடிச்சிட்டு ஆப்பிள் கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க, நிறைய மீனிங்ஸ் இருந்தால் நிறைய மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்பிள் இஸ் த கீ, அது கீழே இருக்கிற மீனிங்ஸ் எல்லாமே வந்து வேல்யூஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேராக தான் வரும். ஒரு கீ இருந்ததுன்னா டிக்ஷனரினா ஒரு கீ இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ பேர். ஸோ டிக்ஷனரி எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம், டிக்ஷனரிக்கு வந்து இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கீ அப்புறம் கீ கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும், கோலன் ஃபாலோட் பை வேல்யூ. அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ தான் இருக்கணும்ட்டு இல்லை. இப்போ ஒரு வேர்டுக்கு மீனிங் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீனிங் மட்டும் இருக்காது, நிறைய மீனிங் கொடுத்துருப்பான். வெர்பில் இந்த மீனிங், நவுனுக்கு இந்த மீனிங், அட்ஜெக்டிவ்க்கு இந்த மீனிங் சொல்லி நிறைய கொடுத்துருப்பான் ஒரு வேர்டுக்கு. ஸோ அது மாதிரி இங்கே கீக்கு வந்து ஒரு வேல்யூ மட்டும் இருக்காது. It will start with one value and you can add to any number of values for one particular key. Okay, now we will see an example. Okay, let me complete the theory. One second. Okay. The operators கிளையே நான் என்ன போடுறேன். ஓகே, இண்டெக்ஸ் ஆப்ரேட்டர் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் டிக்ஷனரியில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ரேட்டர். ஆக்சுவலாக டிக்ஷனரிக்குன்னு இண்டெக்ஸ் கிடையாது, இண்டெக்ஸிங் கிடையாது. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ டிக்ட் ஈக்குவல் டு ஏ, அதோட மீனிங் வந்து ஆப்பிள் ஆண்ட், பிங்கிறது கீ, பேட் பாலுங்கிறது வந்து வேல்யூ. இந்த மாதிரி நான் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது வந்து என்னது ஏ ஆப்பிள் ஆண்ட். இப்போ டிக்ட் ஆஃப் 0ன்னு கொடுத்து இதை நான் எடுக்கவே முடியாது. ஸோ நோ இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள் இன் டிக்ஷனரி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸிங் இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஆனால் இங்கே டிக்ட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து கிடைக்காது. டிக்ட் ஆஃப் 1ன்னு சொல்லி பிங்கிற என்டையர் கீ பேரை என்னால் ஃபெச் பண்ணவே முடியாது. அப்புறம் என்ன இங்கே இண்டெக்ஸிங்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், விச் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென். ஸோ ஒரு டிக்ஷனரியோட லென்த் கண்டுபிடிக்கணும், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லென் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். எகெயின் ஐம் சேயிங் லென் ஆஃப் டிக்ஷனரி பேர் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியில் எத்தனை கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குன்னு எனக்கு கவுண்ட் வரும். அடுத்தது மெம்பர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். மெம்பர் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு இருக்கு, இன், நாட் இன். ஸோ ஒரு பர்டிகுலர் கீ வந்து டிக்ஷனரியில் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் mutable is in this particular dictionary or not. ஓகே, அதுக்கு மெம்பர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ஷனரிக்கு ஐட்டம்ஸ் கொடுத்தேன்ட்டா டிக்ஷனரி நேம் டாட் ஐட்டம்ஸ்ன்னு நான் கொடுத்தா அதில் என்னென்னலாம் கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கோ அத்தனையும் டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது டாட் கீஸ்ன்னு மட்டும் கொடுத்தா அதில் இருக்கிற கீஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அப்புறம் நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணால் அந்த அப்படியே அந்த கீ வேல்யூ பேரை தான் ரிமூவ் பண்ண முடியும். வெறும் கீ மட்டும், வெறும் வேல்யூ மட்டும் அப்படி தனியாக என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரிமூவ் தென் ஐ கோ ஃபார் பாப் ஆஃப் அந்த கீ வேல்யூ கொடுக்கணும். பாப் ஆஃப் கீ வேல்யூன்னு கொடுத்தனா அந்த கீ வேல்யூ பேர் அப்படியே ரிமூவ் ஆயிரும். அடுத்தது அப்டேட் பண்ணும் இருக்கிற டிக்ஷனரி. இப்போ இயர் ஆஃப்டர் இயர் தே வில் ஆட் லாட் ஆஃப் நியூ வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா தென் ஐ கேன் கோ ஃபார் அப்டேட். நவ் வில் see the how to achieve all these things in dictionary using an example. So I am going to create a dictionary. Okay, ஸோ இந்த டிக்ஷனரியில் வந்து சும்மா சிம்பிளாக இப்போ வச்சுக்கலாம். ஏன்னா
ஒரு சிம்பிள் ஆப்பிள் ant அந்த மாதிரி நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து டிக்ஷனரினா அப்படி தான் இருக்கணும்ட்டு இல்லை. இட் குட் பி எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு உங்கள் டீட்டெயில்ஸை எடுப்பேன். அப்போ எனக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், என்னோட கீயாக உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வச்சுட்டு உள்ள வேல்யூஸாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லைக் திஸ் நம்ம அப்ளிகேஷனுக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். So now I'm taking dict1 equal to, so it should start with flower brackets. That's the main. So flower brackets kudutha the dictionary. So flower brackets kulla first I want to give the key. So key pathina it could be idu solla marandittu, key vandu kudukra key vandu kandipa vandu immutable ah irukanum, mutable ah irukka koodadhu. இம்மியூட்டபிளா இருக்கணும்னா என்ன, அந்த ஆப்ஜெக்டை நான் சேஞ்சே பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஸோ இட் குட் பி இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். லிஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், ஸோ அது வந்து கீயாக வரவே வராது. ஓகே, ஸோ ஐ கேன் கிவ், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிக்ஷனரியோட கீஸ் வந்து எப்பவுமே இம்மியூட்டபிளாக இருக்கணும், சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, so but it can be integer or string, whatever it is. So இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு dict1 I'll go with say a எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. இதுதான் என்னோட கீ. ஏன்னு கொடுத்தா ஏழு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ கோலன். ஸோ இது கீ. அடுத்தது வந்து பேர் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும்னா, ஸோ பேர் வந்து ஒரே ஒரு வேர்டுனா டைரெக்டாக நான் கொடுத்துடலாம். பட் ஐ வில் கீப் ஆன் ஆடிங் இல்லையா, ரியல் லைஃப்பில் நான் வந்து ஒரு வேர்டுக்கு நிறைய ஆட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கிரியேட்டிங் இட் ஆஸ் அ லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட் வந்து வேணுன்னா எம்டியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் புதுசாக வர வர ஆட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா ஆப்பிள். அடுத்த வேர்டு, ஸோ ஒவ்வொரு கீ ஒரு லெட்டருக்கு இல்லை ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் தான் இருக்கணும்ட்டு இல்லை, இட் கேன் பி மெனி மீனிங்ஸ். ஸோ இங்கே ஆப்பிள் அண்ட் ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் பேர். பாருங்க, இது ஒரு பேர், ஒரு கீ ஒரு வேல்யூ. அடுத்தது கொடுக்கணும் அப்படின்னா கிவ் கமா. ஓகே, ஸோ கமா ஒன்லி செப்பரேட்ஸ். அடுத்தது வந்து சே பி. So B is the key, colon, B is the key, I'm sorry. இங்க நான் ஒரு tuple create பண்றேன். So let it be ball, comma, bat. Okay. I think now you got understood how to create a dictionary. So dict1 என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுக்கலாம், equal to indicate it is a dictionary, give open with flower brackets and close with flower brackets. உள்ள கண்டிப்பா என்ன கொடுக்கணும்னா key value pair தான் கொடுக்கணும். So key, this is the key, this is the value, this is the key, this is the value. Okay, fine. இப்போ சிம்பிளா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா பண்ணி பார்க்கலாம். ஒரு dictionary now I have created with 2 words. நான் வந்து சும்மா print பண்ணி பார்க்குறேன். First we'll start with printing the entire dictionary. So print of dict1. Now we'll see the output. Okay, could you see the output? Okay, next. இப்போ இதில் என்னென்னலாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா print of dict1. One second. len of, இதோட length கண்டுபிடிக்கலாம். len of dict1 2. So the answer is 2. Okay, அடுத்த command என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் புதுசாக இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன், டிக்ஷனரிக்கு இண்டெக்ஸிங் கிடையாது. இண்டெக்ஸிங் கிடையாதுன்னா dict1 of 0ன்னு கொடுத்தா ஏ ஆப்பிள் ஆண்ட்னு என்னால் ரிட்ரீவ் பண்ணவே முடியாது. ஓகே, தட் இண்டெக்ஸிங் இஸ் நாட் தேர், பட் இண்டெக்ஸிங் இஸ் யூஸ்டு ஃபார் சம் அதர் பர்பஸ். அது இப்போ பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு சிங்கிற ஒரு கேரக்டருக்கு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ dict1. இப்போ நான் வந்து இந்த இண்டெக்ஸிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன், பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஃபார் இண்டெக்ஸிங் வித் டிக்ஷனரி. இப்போ என்ன கொடுக்கணும்னா இப்போ நான் சி ஃபார் கேட் கேக் அப்படின்னு நான் கொடுக்கணும். அப்போ நான் எப்படி கொடுப்பேன்னா dict of c ஈக்குவல் டு ஒரே ஒரு வேர்டாக இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துடலாம். இது ஒரு கேட் கமா கேக். ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த கீ யூஸ் பண்ணுறோம். நான் அண்டர்ஸ்டுட். நான் இந்த மாதிரி கொடுத்தா அது போய் டிக்ஷனரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இது கீ, இது வேல்யூ பேராக போய் அப்படியே டிக்ஷனரியில் சீட் ஆயிடும். ஓகே, ஸோ dict of key ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ திரும்பவும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் சி. ஓகே, எரர் மேம் dict1 வரணும் மேம். dict ன்னு போட்டுக்கீங்க. dict1 அடுத்தது இது கோட்ஸ்குள்ள கொடுக்கல. எரர் வந்ததுன்னா நீங்க பைத்தான்ல ஒரே ஒரு எரர் தான், ட்ரேஸ் பேக்னு வரும். பட் நம்ம வந்து அதுல ரொம்ப அழகா இப்ப பாருங்க, ரொம்ப அழகா இது இன்டர்பிரட்டர்னு காட்டிக்கு எந்த லைன் வரைக்கும் கரெக்டா இருக்கோ அது வரைக்கும் அவுட்புட் வந்துடும். இங்க பாருங்க பிரிண்ட் ஆஃப் இது வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எரர் வருதுன்னா அந்த லைன் அழகா பாயிண்ட் பண்ணி காமிக்கும். இஃப் சப்போஸ் சம் சிம்பிள்னா அந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் வரும். பிளஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் அழகா கீழே வரும். பாருங்க, நேம் கேக் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த டிக்ட் வந்து அது வேற ஒரு டிக்ஷனரியா எடுத்துச்சு, அதனால அந்த எரர் வரல. ஆனா இங்க வந்து என்ன சொல்லுது, கேக் இஸ் நாட் டிஃபைன்ட்னு வருது. ஓகே, not mistake, name C is not defined. Okay, இது கோட்ஸ்ல கொடுக்கணும். ஓகே, பாருங்க இனிஷியலா நான் டிக்ஷனரிக்கு 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து dict1 of C இப்படி தான் கொடுக்கணும். dict1 of key ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்தா பிரிண்ட் பண்ணி பார்த்தா பாருங்க கீயும் வேல்யூவும் போய் அதில் ஆட் ஆயிடுச்சு. This is how you can add into a dictionary. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, dict1 of இப்போ நான் வந்து அதிலிருந்து எடுக்கணும்னு நினைச்சேன்னா dict1 of C அப்படின்னா அது எடுத்துக்கும். dict1 of Cன்னு சொன்னா அந்த வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். I will show both, then only you will understand. Print of dict1 of C. எனக்கு C ஓட மீனிங் தெரியணும் அப்படின்னா நான் எப்படி கொடுப்பேன், dict1 of C அப்படின்னு கொடுத்தா என்ன வெறும் வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, this we'll see afterwards. ஓகே, பாருங்க. ஸோ இங்கே என்ன வருது, பிரிண்ட் ஆஃப் dict1 ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிடுது. பிரிண்ட் dict1 ஆஃப் கீ, நான் என்ன கீ கொடுக்குறேனோ அதோட வேல்யூ மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டுக்கு வந்து இண்டெக்ஸிங் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ எனக்கு வந்து செகண்ட் வேர்டு தான் வேணும் அப்படின்னு நினச்சி if I know there is a second word and if I want to retrieve இந்த மாதிரி கொடுக்கணும் dict1 ஆஃப் C. ஸோ அந்த ஆன்சர் வந்து என்னது, ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் காமின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்க, ரன் பண்ணுறேன், வில் see the result. see கேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ if it is a list then you can retrieve it. okay, so this is possible. ஸோ இந்த இண்டெக்ஸிங் வேற, டிக்ஷனரியோட இண்டெக்ஸிங், டிக்ஷனரிக்கு இண்டெக்ஸிங் கிடையாது. நான் இண்டெக்ஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறது வேற மாதிரி யூஸ் பண்ணுறேன். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்க, dict1 ஆஃப் இண்டெக்ஸ் ஆப்ரேட்டரை வச்சு கீ ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு கொடுத்தனா அந்த டிக்ஷனரியில் போய் அது ஆட் ஆகிக்கும். இப்போ டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு வேர்டுக்கு நான் மீனிங் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னு கொடுக்கணும், dict1 ஆஃப் அந்த கீ கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அதோட
மீனிங் இங்கே வந்துடும். நிறைய மீனிங்ஸ் இருக்குது, எனக்கு செகண்ட் மீனிங் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி கொடுத்தா then you can use like this subscripts. எனக்கு இந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீஸை மட்டும்தான் பார்க்கணும், என்னென்ன கீஸ் இருக்கோ அது மட்டும் பார்க்கணும் அப்படின்னா I'll remove all these things. பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் print of dict1 டிக்ஷனரி அப்படியே டிஸ்பிளே பண்ணுது. print dict1 டாட் கீஸ் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் மெத்தடை கால் பண்ணால் அந்த கீஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் இப்போ ஐட்டம்ஸ். I want to see all the items in the dictionary. See என்னன்னு வருது, வெறும் dict1 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். dict டாட் ஐட்டம்ஸ்ன்னு கொடுத்தா dict ஐட்டம்ஸ்ன்னு போட்டு என்ன வருது, கீ அதோட வேல்யூ, கீ வேல்யூ. ஸோ இட் கிவ்ஸ் தி என்டையர் கீ வேல்யூ பேர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ அப்டேட் பண்ணணும், இருக்கிற டிக்ஷனரியை நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் யூ ஹாவ் 3 வேர்ட்ஸ் ABC. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிக்ஷனரியில் AB யூ ஹாவ் D. ஓகே, இப்போ நான் இந்த டிக்ஷனரியை 2 வந்து இந்த அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுனா என்ன, ஜென்ரலாக புதுசாக இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும். சிலதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுனா பழசு மேலே புதுசு அப்படியே ஓவர் ரைட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஓவர் ரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறது ஃபுல்லாகவும் போயிடக்கூடாது. ஸோ இங்கே எப்படி அது வந்து அப்டேட் பண்ணுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏ ரெண்டு எக்ஸாக்ட்லி சேம். ஸோ அது ஒரு காப்பி கண்டிப்பாக இருக்கும். எந்த டிக்ஷனரி 2 எடுத்துகிட்டு போய் நான் டிக்ஷனரி 1ல் அப்டேட் பண்ண போகிறேன். அப்போ அது என்னென்னலாம் பண்ணுன்னா, சேமாக இருக்குது, கீ வேல்யூ பேர் சேமாக இருந்ததுன்னா ஒரு பேர் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ கண்டென்ட் இஸ் நாட் லாஸ்ட். செகண்டில் இங்கே பலூன் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீ சேம் பட் த வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்படிங்கும்போது என்ன பண்ணுன்னா, செகண்ட் எதை வச்சு அப்டேட் பண்ணுறீங்களோ அது போய் அது மேலே ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ இது போய் இது மேலே ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ there will be only 1B but second one will overwrite the first one. ஓகே, அடுத்தது இங்கே சின்னு இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ இந்த சி அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த டி வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் கிடையாது, அதுவும் ஆட் ஆகிக்கும். ஸோ ஹவு டு அப்டேட் இஸ் dict1 dot update of dict2. Okay, we'll see the output, then again once again I will explain. So dict1 பார்த்துக்குங்க, இதில் ABC இருக்கு, dict2ல ABD இருக்கு, இதில் A's அப்படியே எக்ஸாக்டாக சேமாக இருக்கு, B மாறி இருக்கு, இங்கே C இருக்கு, இங்கே D இருக்கு. We will see the output. பாருங்க, ஸோ A எக்ஸாக்ட்லி சேம். ஸோ அது ஒரு காப்பி தான் இருக்கும், ஒரு கீனா ஒன்று தான் இருக்கு. அடுத்தது B பாருங்க, B இருக்கு, ஆனால் வேல்யூ வேற. எனக்கு இது ரெண்டையும் சேர்த்தியெல்லாம் கொடுனா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. செகண்ட் வேல்யூ வில் ஓவர் ரைட் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ செகண்ட் வேல்யூவில் பேட் பால் பலூன். ஸோ இந்த கீக்கு செகண்ட் ஒன் இஸ் அப்டேட்டட். ஓகே, ஆனால் இங்கே C எதுவுமே இல்லை, ஸோ தட் வில் பி ரீடைன்ட். D இங்கே கிடையாது, ஸோ தட் வில் பி ஆடட். This is how the dictionary is added. To remove a particular keyword pair. ஸோ வெறும் கீயை மட்டும் ரிமூவ் பண்ணுறது, வேல்யூ ரிமூவ் பண்ணுறது அப்படி பண்ண முடியாது. பண்ணுனா ரெண்டையும் சேர்த்து தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே dict1 டாட் பாப் ஆஃப் அந்த கீயை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ எதை ரிமூவ் பண்ணலாம்? ஸோ இப்போ டிக்ஷனரியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆகி வரும். I will remove C, pop of C,
then print dict1. okay, so இந்த key என்னவோ அது எக்ஸாக்ட்டா இங்க கொடுக்கணும் நீங்க, அவ்வளவுதான். பாருங்க நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், அப்டேட் பண்ணிருக்கேன். அப்டேட் பண்ணா ABCD இருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்கேன், pop scene கொடுத்திருக்கேன். so C ரிமூவ் பண்ணிருச்சு. so this is how you can remove a particular key value pair from the dictionary. so you know how to add, you know how to add பண்றது டைரக்டாவும் பண்ணலாம். அது எப்படி பண்ணனும், dict1 of key மறுபடியும் வேணாலும் பண்ணி காமிக்கிறேன். புதுசா நான் வந்து ஆட் பண்ணனும் அப்படிங்கும்போது say dict1, இப்போ நான் வந்து ஒன்னு ஆட் பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்படினா இது மாதிரி ஆட் பண்ணலாம். ஒரு என்டையர் டிக்ஷனரி இந்த டிக்ஷனரி மாதிரி கிரியேட் பண்ணியும் நீங்க அப்டேட் பண்ணலாம். இல்ல ஒரு பர்టిక్యులர் நியூ கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணனும்னா you have to specify the key here. say dict1 of, நான் இப்போ ஒரு நம்பர்னு வெச்சுக்கோங்க, say 1. dict1 of 1 equal to say 1. it's not a list. இது மாதிரி கொடுக்கிறேன். now we'll see how it is added. see 1 add ஆயிருச்சு. so இங்க வந்து கண்டிப்பா லிஸ்ட் தான் இருக்கணும்னு கிடையாது. it should be a value. என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி I'll print and show one particular item. print okay b ball balloon. இப்போ இதுல எனக்கு ஒரு particular, இது வந்து லிஸ்ட், இதில இருந்து எனக்கு ஏதோ ஒரு particular word வேணும். say the first one தான் எனக்கு வேணும்னா you can give the index 0. see இப்போ உங்களுக்கு அந்த particular word மட்டும் எடுத்து காமிக்கும்போது கோட்ஸ் வரல. ஆனா அது ஒரு டிக்ஷனரியா காமிக்கும்போது அது எப்படி இன்டர்னலா ஸ்டோர் ஆயிருக்கோ இந்த மாதிரி தான் அது காமிக்குது. fine. now a small program to search for a particular, அதே தான் பாருங்க dict ன்னு கொடுத்து இங்க ஒரு 4 கீ பேர் இருக்கு. ஒரு வேர்ட் என்டர் பண்றேன். என்டர் பண்ணி அந்த வேர்ட் அதாவது எப்படி ifல யூஸ் பண்றேன், மெம்பர்ஷிப் மெம்பர் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்காக எழுதி இருக்கேன். பாருங்க if, இப்போ input enter the word, நான் ஒரு particular word தேடுறேன். say a, இங்க a ன்னு கொடுப்பேன். வேர்ட்ல என்ன இருக்கும், a இருக்கும். if a in dict அப்படினா அந்த aங்கற கீ வந்து டிக்ஷனரியில இருந்ததுன்னா then print, எனக்கு அத கீ நான் ஏன்னு தேடுனேன் அதோட மீனிங் தான் எனக்கு வேணும். so print dict of என்ன கொடுக்கணும், அந்த கீ தான் கொடுக்கணும். so dict of a அப்படினு கொடுத்தா அந்த ஆன்சர் நமக்கு வரும். அப்படி இல்லைனா not available எழுதி இருக்கேன். we will run this program and see. see enter the word. so let me give here b. so bat ball. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த in ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்றோம். if this particular word in dict அப்படினா என்ன, இது key. the wordல என்ன கொடுக்கிறோம், key கொடுக்கிறோம். if this key is in dict then print the value for the key. so எப்படி வேல்யூ print பண்றது, dict of key. keyங்கற வேல்யூ வந்து இப்ப b. so dict of bங்கிறது bat ball, that will be displayed. டைம்ல நான் வந்து கீயும் வேல்யூவும் கொடுத்து அத போய் நான் டிக்ஷனரியில ஆட் பண்ணனும் அப்படினா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, see here first what I have done, dictionary 1 equal to empty dictionary ன்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, டிஃபரண்ட் வேஸ்ல நம்ம பார்க்கலாம். இவன்னா இப்படி கொடுக்கலாம், இல்ல இனிஷியலா நான் டிக்ஷனரியில எனக்கு ஏதாவது வேல்யூஸ் இருந்தா அது இங்க கொடுத்துருங்க, whatever it is. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், for I in ஒரு 3 வேல்யூஸ்க்கு வாங்குற மாதிரி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எம்டி பண்ணிருக்கேன். இப்போ 3 வேல்யூஸை ரன் டைம்ல கீ வேல்யூ வாங்கி அதை எடுத்துட்டு போய் டிக்ஷனரியில போடுறேன். எப்படின்னு பாருங்க, கீ கமா வேல்யூ ஈக்குவல் டு eval input enter key and value. ஓகே, இந்த கோலன் மஸ்ட் கிடையாது, enter key and value. இப்போ இந்த key and value வாங்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். dict1 of key, என்ன கீயோ dict1 of key equal to value. Okay, now we'll run this and see.
So enter key and value. Say a comma value. So value வந்து ஒரு டப்பிளா இருக்கு, சாரி ஒரு லிஸ்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். நான் ஒன்றும் எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். a comma இந்த இடத்துல ஆப்பிள். ஓகே, என்டர் கீ அண்ட் வேல்யூ. ஸோ கீயும் வேல்யூ என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது கேட்குது, ஃபார் லூப்குள்ளே போட்டிருக்கேன். அடுத்தது கேட்குது என்டர் கீ அண்ட் வேல்யூ. நவ் ஐ எம் என்ட்ரிங் பி கமா, இப்போ நான் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இதுக்கு. ஸோ ஐ எம் கிவிங் ஹியர் ball comma bat. ஓகே, அடுத்தது கேட்குது. ஸோ அடுத்ததுக்கு சே 1 comma 1. see print dictionary. இப்போ டிக்ஷனரியில பாருங்க a apple, b ball bat, 1 எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. To enter key and value. So hash symbol. 1 second. இதுவும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா dict1 equal to eval of input of enter key and value அப்படின்னு சொல்லி நான் enter key and வேல்யூன்னு சொல்லி செப்பரேட் வேர்ட்ஸுக்கு போடாமல் டேரெக்டாக டிக்ஷனரிக்கே நான் அசைன் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக டிக்ஷனரிக்கு அசைன் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ஹியர். why this is appearing? 1 second. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக்ஷனரிக்கு டேரெக்டாக கொடுக்கும்போது யூ ஸ்டார்ட் வித் அ ஃப்ளவர் ப்ராக்கெட் ஹேஷ் கமா, இதுக்கு மீனிங் வந்து என்ன கொடுக்கலாம், நம்பர், சாரி கோலன் கொடுக்கணும், ஹேஷ் கோலன் நம்பர். இப்போ இன்னொரு இது இருக்குன்னா செப்பரேட் பை கமா, அகெயின் you can go for dollar colon so inge two key pairs கொடுத்திருக்கு, key pair. Okay, let me close this with flower bracket. Sorry.